நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எக் பெப்பர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரசம் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் பாராட்டுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. 10-12 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 1 கப் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் இந்த டிஷ்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை சேர்த்துருங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி மிளகாய். அது காரம் கம்மியாகவும் கலர் அதிகமாகவும் கொடுக்கும். நீங்கள் நார்மல் மிளகாய் யூஸ் பண்ணுறீங்கன்னா காரத்திற்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு. அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை அரைச்ச விழுத சேர்க்கணும். 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி முழுமையாக வதங்கிடுச்சு. பார்க்குறதுக்கு ஒரு தொக்கு மாதிரி இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆகியிருக்கு. கிரேவி நல்லா தயாராகிடுச்சு. இது நல்ல ஒரு காரசாரமான நல்ல சுவையான கிரேவியாக இருக்கும். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியான வறுவல் பக்குவத்துக்கு தான் பண்ண போகிறேன். அதனால் நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு கிரேவி நல்லா தயாராக இருக்குது. பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதில் எதுவுமே சேர்க்காம நீங்கள் இப்படியே இந்த கிரேவியை சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம முட்டையை வறுத்துட்டு இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம முட்டையை வறுத்துடலாம். அதுக்கு ஒரு டவா சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கவிழ்த்தி வைங்க. ஒரு பக்கத்துக்கு 1 நிமிஷம் வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம முட்டையை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், முட்டை 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகியிருக்கு.
இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டைகளை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இன்னொரு பக்கம் கிரேவியும் சூப்பராக தயாராக இருக்குது. இந்த கிரேவியில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட்னஸ் இந்த காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சக்கரை சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை இதில் சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லா முட்டைகளையும் சேர்த்தாச்சு. லோ ஃப்ளேம்லேயே இது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த கிரேவியில் வேகட்டும். அப்போ தான் இந்த முட்டையை கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆகியிருக்கு. முட்டை வறுவல் சூப்பராக தயாராக இருக்குது. இதை நீங்கள் கிரேவியாகவும் செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வறுவல் போல் தொக்கு போல் கூட செஞ்சு சாப்பிடலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிடலாம். பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் பெப்பர் ரோஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.